Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா அதிரடியா செய்யக்கூடிய அவசரமான சாம்பார் கூடவே பச்சை பட்டாணி மசாலா தான் பார்க்க போறோம். ரெண்டுமே இன்னைக்கு நம்ம தக்காளி சேர்க்காம செஞ்சிருக்கோம். ரொம்ப சுவையா இருக்கும். எளிமையான முறையில ரொம்ப சுவையா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்தறலாம். சாம்பார் பண்றதுக்கு எண்ணெய் சேர்த்தறலாம். எண்ணெய் சூடாயிட்டே இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்தறலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 15 சின்ன வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்தறலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி வேணால் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தக்காளி சேர்க்கல. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய், ஒரு கேரட் சேர்க்குறேன். காய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இந்த சாம்பாரை அதிரடி சாம்பார், அவசர சாம்பார் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா எல்லா காயும் சேர்த்து நம்ம டக்குன்னு ஒரு சாம்பார் வைக்கணும்னா இந்த முறையில் செஞ்சால் நல்ல சுவையாக இருக்கும். நான் எல்லா காயுமே சேர்த்துருக்கேன். இந்த காய் தான் சேர்க்கணும்னு இல்லை, வீட்டில் ஒரு காய் இருந்தாலும் எல்லா காயும் போட்டு இந்த மாதிரி நம்ம செய்யலாம். நல்ல சுவையாக இருக்கும். கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட் எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கி செய்யும்போது சாம்பார் நல்ல சுவையாக இருக்கும். நம்ம சேர்த்த காயெலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே ரெடி பண்ண சாம்பார் தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். புளி தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். காயெலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச தோரம்பருப்பு சேர்த்துடலாம். தோரம்பருப்பு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் சாம்பார். தோரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தோரம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ மேலால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு. எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான அதிரடியான சாம்பார் ரெடி ஆகிட்டு. பச்சை பட்டாணி மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல எண்ணெய் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடாயிட்டு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். நான் தக்காளிலாம் சேர்க்கல. ரொம்ப சிம்பிளான பச்சை பட்டாணி மசாலா தான் இது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் முதல் நாள் இரவே ஊற வச்சு வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். பச்சை பட்டாணி மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும். நான் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கல. பச்சை பட்டாணி வேக வச்ச தண்ணியிலேயே தான் இது வெந்து வரப்போகுது. இப்போ ஒரு மூடி போட்டுடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதித்து வெந்து வரட்டும். பச்சை பட்டாணி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் சேர்க்கும்போது நல்ல மணமாக இருக்கும். சோம்புத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சுவையான பச்சை பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான சாம்பார், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு. ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சுவையான சாம்பார் பச்சை பட்டாணி மசாலாவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.